உச்சத்தில் இருக்கிறோம்னு இன்னைக்கு போகிற இடமெல்லாம் திமுக உச்சா போய்கிட்டு தான் இருக்காரு. கூமட்டான ஆட்சியெல்லாம் இருக்கிறதுனால ஒருத்தருக்குமே தெரியலை. நம்ம கவர்ச்சியை காட்டித்தான் இன்னைக்கு மக்கள்லாம் சேத்துல விழுந்துட்டாங்க. அப்போ கவர்ச்சி அப்படின்னு சொன்னால் அவருக்கு ரொம்ப கோபம் வருது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில அல்லற சில்லறையெல்லாம் கலைஞர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்குறானுங்க. அதெல்லாம் கேட்கையில் நம்மளுக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. அவர் செய்த சாதனையெல்லாம் சொல்லப்போனால் பட்டியலிட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். ஏன்னா இப்போ கூமட்டையான காலங்களாக இருக்குது, கூமட்டையான ஆட்சியெல்லாம் இருக்கிறதுனால ஒருத்தருக்குமே தெரியலை. நம்ம சொல்ல போனாலும் அவங்களுக்கு மைண்ட் செட்டில் ஏறுற மாதிரி இல்லை. அப்போ நம்ம தலைவர் கலைஞர் அவர் வகுத்த வழியை தான் இன்றைக்கி நம்ம தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்காருங்க. இன்றைக்கி மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அழுது கண்ணீர் வடிக்கிறாங்க. ஏன் கண்ணீர் வடிக்கிறாங்கன்னா, நாங்கள் இணலில் இருந்த அருமை தெரியாமல் இன்றைக்கி வெயிலில் வந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி மக்கள்லாம் ரொம்ப கதறாங்க. நம்ம சோசியல் மீடியா எல்லாருக்கும் இருக்குது, அதனால் பார்க்குறோம். அப்போ நம்ம தலைவர் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது என்ன செய்வார்னா, அவர் திட்டத்தை தான் கொண்டு போவார். யார்? நம்ம தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சில திட்டத்துக்களை கொண்டு போவார். இப்போ வந்த முதல்வரில் பார்த்தீங்களாக்க திட்டத்துக்கிட்டே வர்றாங்க. திட்டத்துக்கு வர்றதில்ல, திட்டத்துக்கே வர்றாங்க. அதுதான் அப்போவா சொன்னாங்க, நடனமாடி காட்டிடுவான் விழுந்துடாத சேத்துக்குள்ளே. தெரியுதா? கவர்ச்சியை காட்டித்தான் இன்றைக்கி மக்கள்லாம் சேத்துல விழுந்துட்டாங்க. அப்போ கவர்ச்சி அப்படின்னு சொன்னால் அவருக்கு ரொம்ப கோபம் வருது. யார்? நம்ம இப்போ உள்ள சிஎம் அவர்களுக்கு. அவர் நமக்கு சிஎம் தான். ஏன்னு கேட்டால் ஓட்டு போட்டுருச்சு இல்லை, சேர்ந்து என்னமோ சொல்வாள், ஒரு நரி போயில கூட எல்லா நரியும் போன மாதிரி நம்மளுக்கும் அவர் சிஎம் தான். ஆனால் அவர் சிஎம்க்கு என்னன்னு கேட்டால் இது வரைக்கும் அவர் தன்னை சிஎம்மாவே ஏற்றுக்கிறல. ஏன்னு தெரியல, அவருக்கு என்ன மனப்பக்குவமானத்தில் இருக்காரோ, ஸ்டாலின் ஆட்சின்னு தான் இருக்காரோ, அதான் உண்மை. ஆனால் மாப்பிள்ளை அவராக இருந்தாலும் போட்டிருக்கிற சட்டை நம்மளை தான். ஏன்னா அவர் 108 ஆம்புலன்ஸ் மாதிரி 108 இதில் தான் சேரில் இருக்கார். ஆனால் கால் ஒரு கால் நம்ம கால் எந்த நேரம் ஒடியும்டா அவருக்கே தெரியலை. தன்னிலை மறந்து அவர் இன்னைக்கு சிஎம் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், திட்டத்தை சொல்லுவாருன்னு சொன்னால் திட்டத்திலே இருந்துக்கிட்டு கேட்குறாரு, எனக்கு நல்லா வாயில் வரும் அப்படிங்கிறாரு. ஒரு தலைவன் அந்த மாதிரி பேசலாமா? தலைவர் பேசலாமா? தலைவர் ஆயிட்டாவே தன்மானத்தோடு இருக்கணும். தலைவனுங்கிறதுக்கு அடையாளம் எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். தலைவராகவும் இருந்திருக்காரு, தகுதியாகவும் இருந்திருக்காரு. இது வரைக்கும் யாராவது அவரை எதிர்த்து ஏதாவது குரல் கொடுத்தாரா? நம்ம தலைவர் பேசினாரா? ஆனால் நம்ம தலைவர் ஒரே ஒரு தப்பு பண்ணினா தான் எனக்குலாம் பெரிய மன வருத்தம். ஏன்னா அந்த பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தார் பற்றியெல்லாம். அப்போவே என்ன பண்ணியிருக்கணும், இந்த கலையிலையெல்லாம் பிடிங்க இருந்தால் அன்றைக்கி ஒடுக்கிருக்கலாம். அப்போ முதல்வர்களுக்குன்ட்டு ஒரு மாண்பு இருக்குது, ஒரு மரியாதை இருக்குது. அந்த மாண்பு மரியாதையவே கெடுத்தவர் தான் இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம். ஏன்னா அதனால தான் இன்னைக்கு அவரையெல்லாம் பேசுகிறாங்க மக்கள் ஏன்னா அவர் மரியாதை கொடுத்தாரா? ராங் ப்ரோ. யார? தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை பேசுறது ரொம்ப அவமரியாதான வார்த்தை. இவரையெல்லாம் எப்படி 5 வருஷம் நடக்க போகணுன்னு எனக்கே தெரியலைங்க. ரொம்ப மக்கள்லாம் ரொம்ப கொந்தளிக்கிறாங்க. என்ன, நான் உடனே வந்ததோட என்ன செய்யமாட்டாரு, நான் வந்ததோட 6 சிலிண்டர் கொடுப்போம்டாரு, தாய்மாமன் சீர் கொடுப்போம்டாரு, தாலிக்கு தங்கம் கொடுப்போம்டாரு, பட்டுச்சீலை கொடுப்போம்டாரு. இப்போ ஒரு பொட்டுச்சீலை கூட கொடுக்கல. அவர் கூட ஒருத்தர் இருக்கார் தெரியுமா, அவர் வளர்ந்தவர், அவர் பேர் ஏதோ அவர் என்ன சொல்றாருன்னா, யாரு சின்னவர் உதயநிதிட்ட பார்த்து உங்கள் அப்பாவுக்கு போய் ஆறுதல் சொல்லுங்கிறாரு. அவர் அப்பாவுக்கு ஆறுதல் சொல்ல எங்கள் அண்ணி துர்கா ஸ்டாலின் இருக்காங்க. இதே அவர் முதல்வருக்கு ஆறுதல் சொல்ல யார் இருக்கா? ஒரு கைக்குட்டை தான் இருக்கு, புறத்தை கையில் பிடிச்சிட்டு போற ஒரு கைக்குட்டை. அதை எந்த இடத்துல எங்கன்னு இலக்குவாருங்கிறதே தெரியாது. அப்போ இப்படியெல்லாம் கொச்ச அரசியலும் எச்ச அரசியலும் பேசுகிறாங்க. ஒரு தலைவன் தகுதியோடு இருக்கணுங்க. அவன் தாம முதல்வன். இன்னைக்கு அவர் என்ன பண்ணுறாரு சொல்லுங்க? உச்சத்தில் போயிட்டேன், கொரியரில் போயிட்டேன், உச்சத்தில் இருக்கிறோம்னு இன்னைக்கு போகிற இடமெல்லாம் திமுக உச்சா போய்கிட்டு தான் இருக்காரு. அவர் எந்த விதமான நலத்திட்டங்களும் செய்கிறாப்புலே இல்லை. எங்களுக்கு டைம் வேணுங்கிறார். 31 கொலை நடந்திருக்குங்க, 4 ரெட்டை கொலை நடந்திருக்கு, 23 பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கு. இதையெல்லாம் நீங்கள் யாருமே கேட்கக்கூடாது. எனக்கு 6 மாதம் தயந்தாங்கன்னு சொல்லி எதிர்கட்சிக்காரங்க சொன்னாங்க. ஆனால் 6 நாளில் கூட எங்களை நீங்கள் விட மாட்டேங்கிறீங்களே, கேட்குறீங்களே அப்படிங்கிற. அப்போ எப்போ கேட்கலாம்? நீங்கள் தான் சொல்லணும். உச்சத்தில் எப்படி சொல்லணும்? 6 மாதம் சென்று கேட்குறதா, 6 வருஷம் சென்று கேட்குறதாண்டு. தலைவர் கலைஞர் அண்ணன் தந்தை பெரியார் சொன்னார், அப்போவே மகளிர் உமன் போலீஸை உருவாக்கணும்டாரு. நம்ம தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்துட்டாங்க. அது ஸ்டாலின் அவர்களும் கொண்டு வந்தார்கள். இன்னைக்கு ஸ்டிக்கர் ஒட்டி சிங்கப்படைங்கிற ஒரு போலீஸை உருவாக்கியிருக்காங்க. அந்த அம்மாவுக்கு சிங்கப்படைக்கே பாதுகாப்பு இல்லைங்க, நமக்கு எப்படிங்க பாதுகாப்பு வரும்?
இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் மோகம். அவங்கவுங்க கையில் ரீல்ஸை கொடுத்து ஒரு அம்மா அன்றைக்கி என்னென்ன அழுகுது, முதல்வரே நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, 3 ஊற்று சாப்பிடுங்க, மெலிஞ்சிடாதீங்க, காலையில் டாய்லெட் போயிருங்க, சாயங்காலம் 3 மணிக்கு யூரின் போயிருங்க. ஏங்க இதெல்லாம் ஒரு அரசியலாங்க? இது ஒரு அரசியலா? இப்படியெல்லாம் சொல்லி மக்கள் மனசை வந்து கெடுக்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் இன்றைக்கி நடந்ததே நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். அதில் கொண்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா சிஎம் படத்தை, ஜோசப் விஜய் சிஎம் படத்தை கொண்டுட்டு போய் பள்ளிக்கூடத்தில் காட்டுறாங்க. இருக்கிற சமுதாயத்தையும் கெடுக்கிற அளவுக்கு ஒரு நடிகர் தான் அவர். இன்றைக்கி முதல்வர் ஆகிட்டார், அவருக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது. ஆனால் நாங்கள் அவரை வந்து தப்பாக பேச மாட்டோம். ஏன்னு கேட்டால் நாங்கள் வந்து இருக்கிற இடம் வந்து சுயமரியாதையான இயக்கம், தன்னம்பிக்கையான இயக்கம். எங்கள் தலைவர் என்ன சொன்னாருன்னா சுயமரியாதையே இருங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு கோப்பாடு இருக்குது. அதனால் நாங்கள் பேச மாட்டோம். ஆனால் இன்றைக்கி பேசுனது ஜோசப் விஜய் முதல்வர் பேசுனது பூரா அவர் கண்ணாடி முன்னாடி நின்று பேசுனது தான். இன்றைக்கி அவரை நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே கேட்கல, அவர் சொன்ன வார்த்தையில தான் நம்ம திரும்பி கேட்குறோம். அவர் என்ன சொன்னார்? சிஎம் சார் உங்களுக்கு இந்த சீட்டு தேவையா? யார் கேட்டது? இப்போ உள்ள முதல்வர் கேட்டார். இப்போ நம்ம அதை திருப்பி கேட்க முடியுமா? இன்னைக்கு யார்? அவரை கண்ணாடி முன்னாடி கேட்டுக்கிட்டாரு. அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த 5 வருஷம் எப்படி மக்களுடைய அவலம் நடக்குமோங்கிறது அதுவும் நம்மளுக்கு தெரியலை. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா யார்? நம்ம ஸ்டாலின் போட்ட பணம் தான் வருது. அவர் சொன்ன 2500 ரூபா எங்கே? பொய்யா அள்ளி விட்டிய, ரீல்ஸா அள்ளி விட்டிய. ஆனால் மக்கள் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு நிச்சயம் வந்து எந்த அளவுக்கு அவரை தூக்கி பிடிச்சாங்களோ அந்த அளவில் கீழே போடுவாங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்றைக்கி நாங்கள்லாம் ஒரு லேடிஸ் வந்து சோசியல் மீடியாவில் பேசினோம்னா எங்களுக்கு அவ்வளோ பேட் கமெண்ட்டு, மார்பிங் பண்ணுறது. யார்? இந்த மாபியா, ரூட் மாபியாக்கள்லாம் மார்பிங் பண்ணி போடுறது. அதையெல்லாம் நாங்கள் என்ன செஞ்சிருவோம் தெரியுமா? இந்த விமர்சனத்தை எல்லாம் வேரில் உரமாக்கி நாங்கள் மரமாக நின்றுருவோம். ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த விமர்சனம் யார்? ஏன் சொந்த பந்தம் பண்ணால் நான் கோவப்படலாம், எங்கிட்ட ஒரு நாய் எச்சக்கலை, அது விமர்சனம் பண்ணுறதுனால எங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி காலுக்கு போடுற செருப்பு கூட நான் மதிக்க மாட்டோம். அந்த விமர்சனத்தை எல்லாம் துணிஞ்சு நிற்போம். ஏன்னாட்டா நம்மளுக்கெல்லாம் வந்து திராவிட ரத்தம், கருப்பு சேப்பு, என்றைக்குமே கீழே விழுந்தாலும் அதே இடத்துல நம்ம வந்து எழுந்து நிற்போங்கிறது வந்து நம்ம உறுதியாக இருப்போம். ஒரு படத்தில் இவர் சொல்லுவார் தெரியுமா? யார்? வடிவேல் சாரு. இது சின்ன கவுண்டர் படத்தில் செய்கிறதப்பெல்லாம் பண்ணிடுவார். கடைசியில் பண்ணிவிட்டு ஓச்சமாக சவுண்ட் பண்ணுவார், போ போ போன்னு கூட்டத்தை கலப்பார். பண்ணிவிட்டு கடைசியில் அவரே தடை விட்டுக்குருவார், சூனாப்பா நான் இப்படியே நீ மெயின்டைன் பண்ணுண்டு. அதே போல் இன்னைக்கு செய்ய வேண்டிய தப்பையெல்லாம் பண்ணிவிட்டு திமுக திமுக திமுக. அப்போ திமுக ஆட்சி தானே இது நடக்குது. நாம் வந்து என்ன செய்யணுமா, எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி அவர் கையில் கொடுக்குவான். என்னத்தை சுத்தப்படுத்தி கொடுக்க? நாட்டில் ஒவ்வொருத்தரும் தனி மனித ஒழுக்கம் இருந்தால் தான் நாடு சுத்தமாகணும் நாங்கள் சொன்னோம். இல்லை, இதை யார் ஏற்றுக்கணும்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஏற்றுக்கிறண்டார். அவர் ஏற்றுக்கிட்டாரு. ஏன்னா நம்ம ஆட்சியில் இந்த தப்பு நடக்குதுன்னு ஏற்றுக்கிட்டாரு. நீங்கள் என்ன ஒரு தார்மீக பொறுப்பு இல்லாமல் இன்னமும் என்ன திமுக? ஒவ்வொருத்தரும் இனிமேல் திமுகன்னு சொல்லி யார் பேசினாலும் ஏற்று குரல் கொடுங்க. ஏன்னா நமக்குள்ள வீரம் இருக்கு. அவங்கெல்லாம் பேசையில் ஒவ்வொரு நாளும் நாடி நரம்பு ரத்தம் எல்லாமே எங்களுக்கெல்லாம் துடிச்சுங்க. ஏன்னு கேட்டால் எந்த காலத்தையும் நான் 15 வயசில் கொடி பிடிச்சவ, திமுக கொடி. இன்னைக்கு 40 வருஷமாக பிடிச்சிட்டு இருக்கிறேன். அப்போ நீங்கள் எல்லாம் பேசுகிறத ஒவ்வொன்றையும் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கெல்லாம் ரத்தம் நாணம் சதையெல்லாம் துடிக்குது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம உணர்வோடு இருந்து எவன் இனிமேல் திமுகன்னு சொன்னானக்கு ஏற்று குரல் கொடுத்து அடிங்க, அதில் தப்பு இல்லை. ஆட்சியே தந்தாச்சு, சரி பால்வாடி பாப்பா கையில் கொடுத்துட்டோம், சரி விளையாடட்டும், அது இதனால் என்ன தப்பு இருக்குது? பார்த்தா இன்னமும் திமுக திமுகன்னா அப்போ என்னங்க இது லாஜிக்காக இருக்குது? அப்போ இவர் வந்து தன்னை இது முதல்வருங்கிறத ஒரு பயன்படுத்தலைங்கிறது தான் மக்கள் மத்தியில் கொந்தளிக்கிறாங்க. அப்புறம் என்ன ஒன்று சொல்கிறேன், ஒருத்தன் வந்து யார் இந்த விச்சுவல் வாரிசில் ஒருத்தன் சொல்கிறான், நாங்கள் வந்து அது என்ன பிராந்தி கடையெல்லாம் தனியாருக்கு கொடுத்துட்டோம் அப்படிங்கிறான். ஏன்டா தனியாருக்கு கொடுத்துட்டா அரசு வச்சு நடத்தினா மதுபான கடை, தனியாருக்கு கொடுத்துட்டேன்டா அது வந்து ஜூஸ் கடையாக மாறிடுமா? ஏங்க அது என்னது? இப்போ இந்த தனியாரில் எடுத்துருக்கிறது யார்? அவங்கள நேற்று பார்த்தீங்களாக்க ஒரு அமைச்சர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஊரில் ஓட்டு ஜெயிச்சுட்டு பக்கத்து ஊருக்கு போயிருக்காரு. எப்படின்னா நன்றி தெரிவிக்க. அங்கே உள்ள மக்கள்லாம் அங்கே போட்டு கொட்டு போட்டு, இது ஓ தொகுதி இல்லையா, இது திமுக ஜெயிச்ச தொகுதி அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் கொட்டை போட்டு அனுப்பியிருக்காங்க. அப்போ அங்கே பாருங்கள், அதுதான் அப்போவே சொன்னாங்க, கோமாளி கையில் ஒரு அரமனையை கொடுத்தா என்ன உண்டு?
அது கூடாரம் ஆயிரும் அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு அப்படித்தாங்க நடக்குது. அந்தந்த ஊர் மக்களுக்கு அமைச்சரே தெரியல யாருன்னு. அன்னைக்கு ஒரு அம்மா ஒரு பேட்டி கொடுத்துருந்துச்சு, கரண்ட் வரலை, தண்ணி வரலை. திமுக கவுன்சிலர்கிட்ட போய் கேட்குறேன், அவர் எங்களுக்கா ஓட்டு போட்டேன்னு கேட்குறாரு. பாருங்க எந்த அளவுக்கு உண்டு, ஓட்டு போட்டேன்னு கேட்குறாரு. அப்போ அந்த அம்மாவுக்கு நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோம்னு கூட தெரியலை. பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, வேலைக்கு போகிற பிள்ளைங்க, வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க யாருக்குமே பாதுகாப்பு இல்லைன்றாரு. இப்போ யாருக்கு? சிங்கப்பன் போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லைங்க. எல்லாம் வெக்கமாக இருக்குதுல்ல. ஆனால் எனக்கு வந்து ஃப்ரெண்டுகள்லாம் வெளிநாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்க கேட்டாங்க ஃபோன் மூலியமா, ஏம்மா உங்கள் தலைவர் யார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டை தலைகுடிய விடமாட்டேன் என்று இவ்வளவு தூக்கி பிடிச்சாரம்மா, இன்னைக்கு என்ன உங்கள் தமிழ்நாடு தலைகுனிஞ்சு போயிருக்கு அப்படிங்கிறாப்புல. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எங்கள் கம்யூனிட்டி யார், காதர் மைதீன், அவர் வந்து இன்றைக்கி அமைச்சர் போஸ்ட்டுக்கு போயிட்டார். அது ரொம்ப எனக்கு பெருமையாக இருந்துச்சு. எப்படி பெருமையாக இருந்துச்சுன்னா, அசிங்கம் சொன்னால் அது எங்களுக்குள்ளே அது இதாக போயிடும். பெருமையாக இருந்துச்சு. எப்படின்னா, இவர் இனிமேல் போய் அங்கே சேர்ந்து எப்படி அமைச்சராகி நாட்டில் கொடியை நட்டிட்டு போகிறாரா? அவர் போனதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவர் ஒரு வார்த்தை வழுக்கராக சொல்லியிருந்தார், திமுகவுக்கு எங்கள் முஸ்லீம் லீக்னால தான் திமுகவுக்கு ஓட்டு கிடச்சி அப்படிங்கிற மாதிரி பேசினார். ஆனால் அவர் வந்து எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா 5 பேர் இருக்காங்க முஸ்லீம் லீக்கில். எப்படி 4000 பேரில் 5 பேர் இருக்காங்க முஸ்லீம் லீக்கில். நாங்கள் ஒட்டு மொத்தமே நாங்கள் வந்து திமுககாரவங்க தான். கண்ணியமிக்க காயிதே மில்லத்து வந்து சட்டசபை இது அசம்பிளியில் போயிருக்காரு. அப்போ அசம்பிளியில் போகையில் கேட்டிருக்காங்க, தமிழுக்கு யார் குரல் கொடுக்குறது அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நான் குரல் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கையெழுத்து போடுறது, கையை வச்சுருக்கா. அங்கே ஒரே சிரிப்பில், என்னங்க நீங்கள் ஒரு முஸ்லீம் ஆசை, எப்படி நீங்கள் தமிழுக்கு குரல் கொடுப்பீங்க, கையெழுத்து போடுவீங்க அப்படின்ட்டு. அதுக்கு கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தை சொல்லியிருக்காரு, என் குழந்தை அல்லா என்று சொல்ல முன்னாடி அம்மா என்று சொன்னதே, அதனால் நான் தமிழுக்கு குரல் கொடுப்போம்டாரு. அப்போ கண்ணியமிக்க காகிதம் இல்லத்து காலம் தொட்டு கலைஞர் அவர்கள் இருக்கும் வரைக்கும் நீங்கள் திமுகவில் இருந்தே முஸ்லீம் லீக்குன்னு உங்களுக்கு ஒரு கண்ணியப்படுத்தி தந்தால் தான் ஒரு பதவி. நீங்கள் இந்த ஊருக்கு 5 பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் திமுக ஆயிட முடியுமா? எங்கள் ஊரில் அதே போல் காங்கிரஸுக்கு எங்கள் ஊரில் 3 பேர் தாங்க. 3 பேர் பேரையும் கூட சொல்கிறாந்தாலும் சொல்லுவேன், எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, அச்சம் இல்லை. 3 பேர் தான் எங்கள் ஊரில். அந்த காங்கிரஸ்காரங்க ஜெயிச்சு ஊருக்கு வந்தாலாக்கே, ஏன்னா கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குல்ல, அதனால் அவங்கள வந்து கௌரவப்படுத்துறதுக்கு நாங்கள் திமுககாரங்க எல்லாருமா போய் உங்களை வரவேற்க போவோம். ஏன்னா வரவேற்க கூட ஆள் இல்லை. நான் தலைவர்கிட்ட சொன்னேன், எங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நீங்கள் திருவிழான தொகுதியவும் நீங்கள் திமுக தந்தியெல்லாம் நாங்கள் நாளையும் நாங்கள் தூக்கியிருப்போம். இன்றைக்கி எங்கள் மாவட்ட செயலாளர் பாத்தியாலாக்கும் காதர் பாட்சா முத்துராமலிங்கிறவர் வயசில் சின்னவர் தான். ஆனால் அவர் வந்து எடுப்பெல்லாம் எப்படின்னு எட்டியெல்லாம் பெரியாள் போல எடுப்பெடுத்து மக்களுக்கு ஒன்றுண்டா ஓடி போய் நிற்கிறது, உடனே என்ன உதவிகள் செய்கிறது, அப்படி வர்றாரு. இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து காங்கிரஸுக்குனால நாங்கள் அந்த இடத்த கோட்டை விட்டுட்டோம். ஆனால் விட்டாலும் பரவாயில்லை, ஏன்னா கொடுத்தாலும் இன்றைக்கி அங்கே போய் சேர போகிறாங்க. ஆனால் அந்த ஓட்டு போட்ட கையை கறிக்கிடலாமான்னு பார்க்குறேன், தெரியாமல் போட்டோமோ அந்த கட்சிக்கு என்னமோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா திமுகவுக்கு போயிருந்தால் நம்மளுக்கு பலமாக இருந்திருக்கும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப மனசு எங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குதுங்க.